இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்கு தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு. நாங்க மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கறது எனக்கு 100% இருக்கு. நான் எதையும் விளையாட்டாவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒண்ணு கூடிட்டால், அதுக்கப்புறம் கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமா சொல்றேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கெல்லாம் பாப்பீங்க, நிச்சயம் பாப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போரும். எங்க இயக்கத்துல உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணிருக்கீங்க, அங்க ஒரு நாட்டு வளருது, அதுல உள்ள நெல்மணிகளோட அது தூக்கி அந்த வெயிட்டை தாங்கி நிக்குது. அந்த சமயத்துல பெரிய புயல் மாதிரி காத்தடிக்குது. அந்த காத்துல அது என்ன பண்ணுது, அந்த ஒரு நாற்று பண்றத நீங்க செய்யுங்கன்ற என்ன செய்யுது, வளைஞ்சு கொடுத்து போகுது. அதனால ஒரு விவசாயி காப்பாற்றப்பட வைக்குது. அந்த நெல்மணி உதிராம பார்த்து ஒடிஞ்சு விடாம காப்பாத்துது அந்த ஒரு சின்ன நாற்று. அந்த மனப்பான்மை மட்டும் இருந்தால் போரும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத என் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒற்றுமைப்படுற நேரம். இதுல ஒற்றுமையோட இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்கள்ல தேர்தல்ல அந்த வெற்றியை நம்ம நம்ம இருபெரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட நினைப்பு. அதுதான். அதனால எப்போதுமே நான் தொடர்ந்து நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தது தான். அதை கேட்காம சில முடிவுகள் தப்பா ஆயிருக்கு.